தூத்துக்குடி குரூஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த கப்பல் மாலுமி நிஷாந்த் என்பவர் ஓமனில் உயிரிழந்து 4 நாட்கள் ஆகியும் அவரை மீட்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாடு அரசு நிஷாந்தின் உடலை விரைந்து மீட்டுக் கொடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாலுமி நிஷாந்த் என்பவர் இன்னைக்கு ஓமன் நாட்டை சார்ந்த ஒரு கப்பலில் வேலை செஞ்ச மாதிரி போயிருந்தவர். இன்னைக்கு 5 நாள் ஆச்சு. அவர் இறந்துட்டார்ன தகவல் குடும்பத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த பிள்ளை 10 மாத பிள்ளை கையில் வச்சிருக்கிறா. ஒரு பெண் குழந்தை 3 வயசு, ரெண்டாவது ஒரு 10 பெண் குழந்தை 10 மாதத்தில் வச்சுருக்கா. அந்த பெண் குழந்தை பிறந்த அன்னைக்கு பார்த்துட்டு கப்பல் ஏறினவர் 10 மாதம் ஆகி இன்னும் அவர் வீட்டு வந்து சேரலன்னு ரொம்ப அந்த குடும்பமே ஒரு சோக நிலையில் இருக்கிறாங்க. ஒரு இள வயது அந்த பெண்ணு டீச்சர் படிச்சிருக்கிறாங்க, இங்கிலீஷ் டீச்சர், MA BEd படிச்சிருக்க பொண்ணு. அதனால் தமிழ்நாடு அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கணும். குறிப்பாக அந்த பெண்ணுக்கு 2 பெண் குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிற அந்த இள வயது தாய்க்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும். அரசு வேலையும் கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய வலியுறுத்தல், கோரிக்கை அப்படின்றத நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.